அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கடன் அடையும், எந்த ராசிக்காரங்க கடன் அடைப்பீங்க, எந்த ராசிக்காரங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும், உங்கள் கடன் சுமையெல்லாம் கம்மியாகும் எந்த ராசிக்காரங்களுக்கு, இதெல்லாமே நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா கடன் எப்போ அடையும், ஒரு மனுஷனுக்கு கையில் பணம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும். அது எதாக இருந்தாலும் சரிங்க, ஒருத்தட்ட வாங்கி கடன் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கிரெடிட் கார்டில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கடன் சுமை கம்மியாகணும்னா ஒரு மனுஷனுக்கு கையில் தேவை பணம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அந்த கடன் அடைக்கக்கூடிய பாக்கியம், அந்த யோகம் கண்டிப்பாக அமையுங்க. இந்த வருடம் பயன்படுத்திக்கிங்க. முதன்மையாக பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிதுனம். காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்கள்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு ஜென்ம ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு, 10ஆம் அதிபதி குரு ஜென்ம ராசியிலே இருக்கார், உங்கள் ராசி மேலேயே இருக்கார். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராசியில் இருக்க குருவோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு தான் ஒரு யோகம். பொதுவாகவே குரு 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துல வந்தால் தான் ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு அருமையான குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஏன்னா இந்த குருக்கு உகந்த இடம், தகுந்த இடம், ஒரு நல்ல ஒரு இடம் இந்த இடம் தான். அப்போ இந்த 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துலையும் சில விஷயங்கள் இருக்குது, இந்த இடத்துல சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள் 2ஆம் இடம் முதன்மையான இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் தான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். ஏன்னா தனக்காரகன் குரு, பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான், தங்கத்துக்கு அதிபதி குரு தான். அந்த குரு பார்த்திங்கன்னா தனஸ்தானத்திலே வர்றார். ஒரு மனுஷன் மிகப்பெரிய செல்வந்தரன் ஆகணும், மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா அவங்க ஜாதகத்தில் குரு அல்லது சுக்கிரன் கெடாமல் இருக்கணும். குரு சுக்கிரன் கெடாமல் இருக்கும், பார்த்தாலே தெரியும். குரு சுக்கிரன் கெட்டு போனவங்க பெரிய கோடீஸ்வரனாகவும் செல்வந்தராகவும் நிச்சயமாக வாழவே முடியாது. குரு சுக்கிரன் கெடாமல், பங்கம் இல்லாமல், பாவகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கோச்சார நிலையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு கொடுப்பினை வருது, ஒரு அமைப்பு வருது. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றார். 2ஆம் இடங்கிறது என்ன? தனஸ்தானம், பணத்தை குறிக்கிற இடம். அப்போ அந்த பணத்தை குறிக்கிற இடத்துல குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அவர் தான் உங்களுக்கு 7ஆம் அதிபதி, அவர் தான் 10ஆம் அதிபதி, அவர் தான் கர்மஸ்தானாதிபதி, அவர் தான் தொழிலுக்கு உண்டான கிரகம், அவர் தான். அவர் 2ஆம் இடத்துக்கு பணத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தங்க. பணமே இல்லை, கையில் பணமே இல்லைங்க சார், ஜீரோவாக இருக்கும், மணியெல்லாம் சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு, தேவையில்லாத விரயங்கள் இதாகிடுச்சு, எல்லாம் போய் லாக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு வாழ்க்கை அப்படி புரட்டி போடுற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணம் வருங்க. இந்த டைமில் 2ஆம் இடத்துல குரு வந்துட்டாலும் எப்படி உங்களுக்கு பணம் வந்துடும். கடன் அடைப்பீங்க. நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு உருவாக்கி தருங்கிறதுல டவுட்டே கிடையாது. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு யோகமான குருவாக, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குருவாக, பணத்தை தரக்கூடிய குருவாக, செல்வத்தை பெருக்கக்கூடிய குருவாக இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகையெல்லாம் அடமானம் வச்சுருப்பீங்க, பேங்க்கில் கொண்டு போய் லாக்கரில் வச்சுருப்பீங்க, அடமானம் வச்சுருப்பீங்க, ஏதோ ஒன்று போய் எங்கேயோ இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இதெல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாயிரும் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான இடம். அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். அதுவும் குருவே வர்றது நிச்சயமாக ஒரு செல்வந்தரான வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கை, கஷ்டமில்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு காமிக்குதுங்க. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக கடன் எடுக்கக்கூடிய அத்தனை தகுதியும் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரிங்க, முழுசாக அடைக்கணும்னு கூட கிடையாது. ஏன்னா எல்லாரும் கடன் அடைச்சணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஏஜில் ஒவ்வொரு வயசில் இருப்பீங்க. ஜாதகத்தில் சில கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடனை கம்மி பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த வருடம் மிதுனராசி நேயர்களுக்கு பக்காவாக இருக்குன்னு சொல்லாங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கடகராசியில் குரு வர்றார். இது ஒரு நல்ல ஒரு இடம் தான், சரிங்களா. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு வர்றது ஒரு யோகம். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் 11 குரு வந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், பணத்தை கொடுக்கும், பெரும் பணத்தை கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது ஆசை நிறைவேறுதல், அபிலாசை நிறைவேறுதல், பிரம்மாண்டம் இருக்கிறது அப்படியே பெருசுப்படுத்துறது எல்லாமே பிரம்மாண்டம் தான். நினச்சபடி வாழ்க்கையை அமைச்சுக்கிறது எல்லாமே இந்த 11ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி உச்ச நிலையில் உச்ச கதியில் இருக்கிறனால நிச்சயமாக இந்த வருடம் கன்னிராசிக்காரங்க கடன் சுமையை அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஒன்று பார்த்திங்கன்னா வேலையில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சிரும், சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பணம் அதிகரிக்கும் இந்த டைமில். நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, என்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழில் வியாபாரத்தில் வெற்றி பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி மற்றும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி தருங்கிறதுல டவுட்டே கிடையாதுங்க.
அப்போது இந்த வருடம் கன்னிராசி நேயர்களும் கடன் அடைப்பீங்க. ஏன்னா 11ல் குரு வந்துட்டாலே உங்களுக்கு லாபம், அதாவது விரயங்கள் கம்மியாக இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும். அப்போ பணத்தை உங்களால் சேமிப்பு பண்ண முடியும், சேஃப்டி பண்ண முடியும். பணத்தை சேஃப்டி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் சுற்றி என்னென்ன கடன் வச்சுருக்கீங்க, எங்கெங்கே இருக்கீங்க எல்லாம் அடைக்கிறதுக்கு தான் பார்ப்பீங்க. இந்த கிரெடிட் கார்டு லோனு, இல்லை மாதம் இந்த இஎம்ஐ பிரச்சனை இருக்கும், இல்லாட்ட கையில் பணம் வாங்கியிருப்பீங்க, வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, இதெல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகுங்க. நீங்கள் 100% அடைக்கலைனாலும் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி, அதுவும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகத்தோட தசாபுத்தியில் நடந்தால் பரிபூர்ணமாக கம்ப்ளீட்டாக இந்த வருடம் கடன் அடைக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாயிடும். அதுவும் பார்த்துக்குங்க, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க பார்த்துக்குங்க. இப்போ கன்னிராசி நேயர்களும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு உருவாயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி சொல்லலாம். ஏன் விருச்சிக ராசின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார். 5ல் சனி இருந்து சில விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் மனக்குழப்பம், சில பிரச்சனைகள், எது நினச்சாலும் அப்படியே டிலேவாக போகும், தாமதமாக போயிட்டு இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த கடன் அடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிரும். ஏன்னா உங்கள் விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு குரு வர்றார். 2ஆம் அதிபதி அவர் தான், 5ஆம் அதிபதி அவர் தான். அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் குரு. ஏன்னா 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 11ல் உங்களுக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வரனால பாக்கியங்கிறது கொடுப்பினீங்க, 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். அப்போ பணம் வரப்போகுது, பணத்தினால் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும், என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அதில் பணம் வரப்போகுது. அந்த பணத்தை வச்சு உங்களால் உங்கள் கடன் சுமை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இந்த வருடம். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த வருடம் நல்ல பணம் வரும், கடன் அடைச்சிருவீங்க, உங்கள் சுமைகளெல்லாம் கம்மியாகக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி தந்துடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி சொல்லாங்க. தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் அவர் தனஸ்தானத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சு அவர் 2ஆம் இடத்தையே பார்க்குறனால, நிச்சயமாக மகர ராசி பார்க்குறனால உங்கள் பண பிரச்சனை, பண கஷ்டம் இதெல்லாமே ரெடியாகும் உங்களுக்கு. உடலில் ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு கிளியர் ஆகும் உங்களுக்கு இந்த டைமில். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். கஷ்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் கம்மியாகி உங்கள் கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா பணம் வந்தால் தானே கடன் அடைப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டால ஏதோ ஒரு வழியில் பணம் வந்துடும், அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாயிரும். சரிங்களா? அதனால் கவலையப்பட வேண்டாம். மிதுன ராசிக்காரங்களுக்கும், கன்னி ராசிக்காரங்களுக்கும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கும், தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. கடன் அடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் நிச்சயமாக ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம குரு நகரத்தை வச்சு பார்க்குறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா, சுக்கிரன் நல்லா இருக்காரா, அந்த கொடுப்பினை உங்களுக்கு இருக்கா, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகத்தில் பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுது, அது எந்த வருடம் வரைக்கும் உங்களுக்கு அந்த இம்பேக்ட் ஏற்படுத்தும், கிரகங்கள் எப்படி உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, அது என்ன அமைப்பில் இருக்குதுன்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளியரான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.